தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். நமக்கு அதை கட்டத்தில் இடம் இருக்கணுங்க. கட்டம்னா நம்ம ஜாதகம் தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகப்படி யாருக்கு அந்த அதாவது ஏழையாக இருந்து டக்குன்னு பெரிய லெவலில் வராங்க இல்லையா, அதுக்கு என்ன மாதிரியான யோகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து யார் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உச்சம் அப்படின்னாலே குரு தான் அங்கே உச்சமாக இருக்கார். சரிங்களா? அவரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, அவரும் வந்து அடிமட்டத்துலேருந்து வந்தவர் தான். எல்லாரும் உழைச்சா கூட அந்த அளவு ஷைன் ஆக முடியும். அதுதான் நம்ம கட்டத்தில் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த யோகங்களும் நம்மளுடைய மோடி ஐயாவுக்கும் இருக்குங்க. துலாம் ராசி இருக்கு இல்லையா, துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே நீச்சம். அங்கே யார் ஆட்சி? சுக்கிர பகவான் ஆட்சி. ஸோ சூரியன் சுக்கிரன் அங்கே 2 பேரும் இருந்தாங்கன்னு அவர்களுக்கும் அந்த நீசபங்க ராஜயோகம் இருக்குங்க. நடிகை மனோரமா அவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம், அவங்களுடைய இந்த நீசபங்க ராஜயோகம் இருந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சின்ன சின்ன இன்னும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாலை ஈட்ட மங்கை நிறைய படம்லாம் வந்து அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நடிச்சு ரிலீஸ் ஆகலைங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அதாவது ரொம்ப ஏழையாக இருக்கும். நமக்கெல்லாம் எப்போ விடிவு காலம், நம்மளாம் எப்போ இந்த மாதிரி கார் வாங்குவோம், இது மாதிரி பொசிஷன்ஸ்க்கு வருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஆரம்பிச்சவங்களுக்கு எல்லாமே அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு வீடு நமக்கு அமையுமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா, இது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு இருக்கும். அதற்கெல்லாம் நமக்கு அதை கட்டத்தில் இடம் இருக்கணுங்க. கட்டம்னா நம்ம ஜாதகம் தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகப்படி யாருக்கு அந்த அதாவது ஏழையாக இருந்து டக்குன்னு பெரிய லெவலில் வராங்க இல்லையா, அதுக்கு என்ன மாதிரியான யோகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அது நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகங்கள் பெரிய பெரிய ஆட்களுக்குலாம் இருந்திருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் நம்ம மோடிஜி அவர்கள் வந்து நீசபங்க ராஜயோகம் தான் அவருக்கு இருக்கு. நடிகை மனோரமா அவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம், அவங்களுடைய இந்த நீசபங்க ராஜயோகம் இருந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சின்ன சின்ன இன்னும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாலை ஈட்ட மங்கை நிறைய படம்லாம் வந்து அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நடிச்சு ரிலீஸ் ஆகலைங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்கு அதுவும் ஒரு படம் நடிக்கிறதுலாம் இந்த காலத்தில் நடித்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டே கிடையாது. அது எல்லாமே சொந்த குரலில் பாடணும், டான்ஸ் ஆட கற்றுருக்கணும் ஒரு நடிகைக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து உடைச்சி அந்த படம் நடித்து கடைசியில் வெளிவரனா எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும். அது மாதிரி ஒரு படம் இல்லைங்க, 2 படம் கிட்ட. அதுக்கப்புறம் தான் நிறையா படம்லாம் வந்தது. அது என்ன எதற்கு இது சொல்லணும்னா, நிறைய பேர் துவண்டு போயிடுவாங்க, அந்த ஃபீல்டு அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதற்கு கூட வந்து ஜாதகத்தில் முதலில் நீசம்னா மங்கி போகிறது, பங்கமம், ரொம்ப கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பூஸ்டாக பெரிய லெவலில் வரக்கூடியது அந்த பங்க யோகம். அதற்கு வந்து உதாரணமாக ஒரு பிளானட்ஸ் பற்றி சொல்கிறேங்க. இப்போ கடகராசி இருக்கு இல்லையா, கடகராசின்னும் போது அங்கே வந்து யார் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உச்சம் அப்படின்னாலே குரு தான் அங்கே உச்சமாக இருக்கார். சரிங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல வந்து யார் நீச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நீச்சம் வந்து செவ்வாய் வந்து அங்கே நீச்சம் அடைகிறார். அந்த இடத்துல யார் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஸோ நீசபங்க ராஜயோகம்ன்றதுக்கு என்ன விஷயம்னா, நீசன் நின்ற ராசிநாதன், அதாவது நீசன் நின்ற ராசிநாதன் போது அங்கே செவ்வாய் அங்கே இருந்தால், சந்திரனும் செவ்வாய் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு. அப்போ நீசம் ஆயிடுறாரு யாரு? செவ்வாய் பகவான். அது வந்து பங்கமாகணும். பங்கமானது தான் அங்கே சந்திரன் ஆட்சியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த அவங்க வந்து ஃபில் பண்ண மாதிரியான விஷயங்கள். அந்த நீசம் பங்கமாகி அதுவே ராஜயோகமாக வரக்கூடியதுதான் நீசபங்க ராஜயோகம். அதற்கு வந்து ஒரு வீடை எந்த கிரகம் வந்து நீசமாகி ஒரு வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. இந்த யோகங்களும் நம்மளுடைய மோடி ஐயாவுக்கும் இருக்குங்க. அவரை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, அவரும் வந்து அடிமட்டத்துல இருந்து வந்தவர் தான். எல்லாரும் உழைச்சா கூட அந்த அளவு ஷைன் ஆக முடியும். அதுதான் நம்ம கட்டத்துல இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரும் நினைச்சிருக்காங்க அரசியல்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையில் தான் இது மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா துறையிலையுமே இந்த யோகங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பழ வியாபாரியாக இருந்தவர், அப்புறம் அவர் வந்து மினிஸ்டர் ஆகிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, காய்கறிலாம் வித்துட்டு இருந்தார் ஒரு சார். அவர் வந்து என்ன ஆச்சு, அவரே ஒரு தொழில் அதிபராகவே ஆகி பெரிய அளவில் பேசப்பட்டார். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ்க்கெலாம் இந்த ஜாதகங்கள் இருக்கிறனால தொழில் அதிபரும் ஒரு ராஜா மாதிரி தான். புரியுதுங்களா?
அந்த யோகங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அடிமட்டத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அந்த பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதக அமைப்பு இருக்குங்க. ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நீசபங்க ராஜயோகம் பற்றி சொன்னீங்களா, இது எந்தெந்த கட்டத்தில் எங்கெங்கெல்லாம் விஷயங்கள் உதாரணத்துக்கு அப்படின்னு பார்க்கறச்ச இப்போ வந்து மேஷராசி எடுத்துங்க. மேஷராசியில் வந்து அங்கே சனி நீச்சம், செவ்வாய் வந்து ஆட்சி. ஸோ தனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்துச்சுன்னா மேஷராசியில் இருந்து அங்கேயும் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்கு. சரி, ரிஷபத்துக்கு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொன்று சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி துலாம் ராசி இருக்கு இல்லையா, துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே நீச்சம், அங்கே யார் ஆட்சி, சுக்கிர பகவான் ஆட்சி. ஸோ சூரியன் சுக்கிரன் அங்கே 2 பேரும் இருந்தாங்க, அவர்களுக்கும் அந்த நீசபங்க ராஜயோகம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துல அப்படின்னு வந்து அங்க வந்து சுக்கிர பகவான் உச்சம், அந்த இடத்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க யார் நீசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதன் பகவான் தான், அவர் அங்க நீசம் ஆறாரு. ஸோ அங்க வந்து புதன் வந்து நீசமாக இருந்து அதன் வீட்டு அதிபதி குருவும் அங்க இருக்கும்பொழுது அது ஆட்சியாக இருக்குன்னா அது நீசம் பங்கம் ஆயிடுது. ஸோ பெரிய அளவுல ஜொலிப்பாங்க. அதற்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் குரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதன்னா என்ன பார்த்தீங்கன்னா வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க, நல்ல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்விக்காரகன், அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். சரி, என்னடா அது புதன் நீச்சமாயும் அவங்க பெரிய ஆளா நல்ல படிப்பாளியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்காங்க. ஸோ ஆட்சி பெற்று இருக்கும்போது என்ன ஆகும்னா அது நீசபங்கம் ஆயிடுது. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த புதனுடைய பவர் வந்துடுதுங்க. ஸோ இது மாதிரி தாங்க நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதற்கு பேர் தான் நீசபங்க ராஜயோகம். இந்த யோகங்கள் இருக்கவங்க எவ்வளோ கீழே இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவில் அதாவது பேசக்கூடிய அளவிற்கு அவங்க வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே யோகங்கள் வந்து என்னன்னா ஒரு ஜாதகத்தில் உனக்கு யோகம் உள்ள ஜாதகம்ப்பா, உனக்கு யோகம்டா அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ யோகங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அவர்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க. அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு யோகம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி யோகம், நல்லா பெரிய அளவுக்கு படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய நல்ல லெவலுக்கு வருவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் லெவலில் டீன் லெவலில் இருப்பாங்க, ஒரு காலேஜ் வச்சுருப்பாங்க. அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் சொல்லக்கூடிய பத்ரா யோகம் சொல்லுவாங்க, அது ஆட்சியாக உச்சமாக இருந்து கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அது காலேஜில் நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்களே அதற்குண்டான ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு புதன் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பெரிய லெவலில் வராங்க, பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பாங்க கேந்திர ஸ்தானத்தில். அப்போ வந்து மாளவியா யோகம் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வாறு யோகங்கள் இருக்கும் பொழுது அவங்க பெரிய அளவில் பணமும் சம்பாதிக்கிறாங்க, அதே நேரத்தில் புகழும் அவர்களுக்கு வந்து சேருது. இப்பேற்பட்ட ஒரு ராஜயோகத்தை தான் நம்ம பேசணும். ஸோ இது மாதிரி இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ்.